தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். 303வது வேத வினாடிக்கான பதிலை பார்த்துவிட்டு 304வது வேத வினாடி பகுதி நம்ம செல்லுவோம். 303வது வேத வினாடி பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு, பாடலை யார் பாடியிருக்கக்கூடும் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக கேள்விகளை கேட்டோம். அந்த வகையில் அதுக்கான பதில்களை சொல்லிவிடுகிறேன். முதலாவது கேள்வி, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே என்ற பாடலை யார் யாருக்காக பாடியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், உபச்சார ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடலை பாடியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கற்பனையை பண்ணேன். அந்த பெண்மணி அப்படியே சோர்ந்து போய் ஆண்டவர் பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பாடலை பாடினால் சரியாக இருந்திருக்கும். ரெண்டாவது கேள்வி, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி யாரை பார்த்து பாடியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், எலியேசர் பெண் பார்க்க செல்லும் பொழுது ஆபிரகாம் பாடியிருக்கக்கூடும். எலியேசர் பெண் பார்க்க செல்லும் பொழுது ஆபிரகாம் பாடியிருக்கக்கூடும் என்று நான் கற்பனை செய்தேன். அல்லது புதிய ஏற்பாட்டிலே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பவுல் வேறு இடங்களுக்கு ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது விசுவாசிகள் பாடிக்க வேண்டும். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் என்று பவுலை பார்த்து ஒருவேளை விசுவாசிகள் பாடியிருக்கக்கூடும். ஓகே. மூன்றாவது கேள்வி, துதியுங்கள் தேவனே துதியுங்கள் தூயோனே. இந்த பாடலை மோசே செங்கடலை இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து வந்த பிறகு அவர்கள் மோசே ஜனங்களை பார்த்து பாடியிருக்க முடியும், துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தூயோனே என்று. சரிங்களா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாடியிருக்க முடியும். நான்காவது கேள்வி, பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதன் உண்டே என்ற பாடலை நாத்தான் தாவீதிற்காக பாடியிருக்க முடியும். ஓகே. ஐந்தாவது கேள்வி, உனக்கு எதிராக ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்ற பாடலை சவுல் தாவீதுக்காக பாடியிருக்க முடியும். சவுல் தாவீதுக்காக பாடியிருக்க முடியும். அந்த கோலியாத்தை சந்திக்க செல்லும் பொழுது சவுல் தாவீதுக்காக இந்த பாடலை பாடியிருக்க முடியும். அடுத்தது, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார் என்ற பாடலை எலிசா தீர்க்கதரிசி கடன்பட்ட அந்த ஸ்திரீ, சரிங்களா, கடன்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி பாடியிருக்க முடியும். அவங்க சொன்னாங்கல்ல, என்னுடைய பிள்ளைகளையும் அடிமையாக எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணி, அவங்கள பார்த்து எலிசா பாடியிருக்க முடியும். ஏழாவது கேள்வி, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா என்ற பாடல். தூதன் சாராயை பார்த்து இந்த பாடல் பாடியிருக்க வேண்டும். தூதன் சாராளை பார்த்து இந்த பாடல் பாடியிருக்க வேண்டும். சரிங்களா? தூதன் சாராளை பார்த்து இந்த பாடல் பாடியிருக்க வேண்டும். எட்டாவது கேள்வி, எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணு கடங்காத கிருபைகளுக்காய் என்ற பாடல் யாக்கோபு யோசேப்பிற்காக பாடியிருக்கக்கூடும். யாக்கோபு யோசேப்பிற்காக பாடியிருக்கக்கூடும். ஒன்பதாவது கேள்வி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற பாடல். அது எகிப்து தேசத்தில் ரத்தம் பூசப்பட்ட அந்த நிலைக்கால் வீட்டிற்கு தூதன் பாடியிருக்கக்கூடும். சரிங்களா? எந்த வீட்டிலலாம் அந்த நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை பார்த்து தூதன் பாடியிருக்கக்கூடும். பத்தாவது கேள்வி, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசுவண்டை இளைப்பார் என்ற பாடலை போவாஸ் ரூத்துக்காக பாடியிருக்கக்கூடும். போவாஸ் ரூத்துக்காக பாடியிருக்கக்கூடும். ஓகே. இப்படியாக 10 கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கான மதிப்பெண் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் அட்டன் பண்ணியிருந்தால் 1 மார்க்கு, சரியாக பொருத்தமாக விடையளித்திருந்தால் 1 மார்க், ஒரே கேள்விக்கு நிறைய பேர் பதிலளித்தீங்கன்னா 2 மார்க். சரிங்களா? ஒவ்வொரு கேள்விக்கும் அதிகமான பேர் ஒரே பதில் அளித்திருந்தால் 2 மார்க். அதோடு சரியான பதில் ஏதோ ஒன்றை சொல்லியிருந்தால் 1 மார்க், இல்லை என்றால் அரை மார்க். சரிங்களா? அடுத்தது 304வது வேத வினாடி பகுதி செல்வோம். 304வது வேத வினாடி பகுதியின் தலைப்பு, பரலோக நம்பிக்கை. வேதாகமத்திலே அநேக நபர்கள் பரலோக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள், ஆண்டோடைய வருகைக்காக காத்திருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் இந்த நாளிலே கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு பெயரை நான் சொல்லுவேன், அந்த பெயரை வைத்து அந்த நபர் பரலோகத்துக்காக ஆயத்தப்பட்டிருந்தார்
அல்லது அவர் வந்து ஆண்டோடைய வருகைக்காக காத்திருந்தார் என்பதற்கு சான்றான ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? இப்படித்தான் இந்த நாளில் கேள்விகள் அமைய போகிறது. ஓகே, இந்த நாளின் முதலாவது கேள்வி. பவுல் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வசனம், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இதற்கு மதிப்பெண்கள் அப்படி தான். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு அதுக்கு 2 மார்க்கு, மற்ற எல்லாருக்கும் 1 மார்க். 2வது கேள்வி, ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருந்தார் அப்படிங்கிறத குறிப்பிடும்படியான ஒரு வசனம். சரிங்களா? ஆண்டவர் வருகைக்கான நாளுக்காக அவர் காத்து கொண்டு இருந்த அந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 3வது கேள்வி, யோபு அவ்வளோ துன்பங்களை சந்தித்த பொழுதிலும் ஆண்டவர் மேலே அவர் நம்பிக்கை வைத்திருந்து அவருக்காக காத்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்த முடியாத ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, யோசேப்பு. சரிங்களா? யோசேப்பு, புதிய ஏற்பாட்டு யோசேப்பு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கான அடையாள வசனம். அடுத்த 5வது கேள்வி, தாவீது ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கு சான்றான ஒரு வசனம். தாவீது ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருந்தார் என்பதற்கான சான்றான வசனம். இது 5வது கேள்வி. அடுத்த 6வது கேள்வி, மோசே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தார் என்பதற்கான ஒரு அடையாள வசனம். சரிங்களா? மோசே ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் என்பதற்கு அடையாளமான ஒரு வசனம். அடுத்தது 7வது கேள்வி, ஸ்தேவான் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் அப்படிங்கிறதுக்கான அடையாள வசனம். ஸ்தேவான், 7வது கேள்வி இது. ஸ்தேவான் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் என்பதற்கான அடையாள வசனம். ஓகே, 8வது கேள்வி, நிக்கோதேமு பரலோக நம்பிக்கையோடு இருந்தாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாள வசனம். நிக்கோதேமு. 9வது கேள்வி, தானியேல் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் என்பதற்கான அடையாள வசனம். தானியேல் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் என்பதற்கான அடையாள வசனம். கடைசி மற்றும் 10வது கேள்வி, யோவான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தார் என்பதற்கான அடையாள வசனம். இப்படி இந்த 10 கேள்விக்கான விடைகளை நாளை மாலை 10 மணிக்குள் அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.